ஸோ இப்போ வந்து பட்டி ஸ்லீவ் இது ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் பேக்கு, இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பட்டியும் ஸ்லீவும் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லீவ் லென்த்து வந்து ரொம்ப கம்மி, 3 inches தான்றதால இதுக்கு போதும் இந்த கிளாத்து. ஸோ பட்டிக்கு வந்து நமக்கு இவ்வளோ பெரிய துணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து கிளாத்லேயே வந்து ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு ஜாஸ்தியாக விழும். ஸோ நம்ம இப்போ ஈஸியான மெத்தடில் பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படின்ட்டு. நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணணுன்னாக்கா, இது இப்படி இருக்குல்ல, இதோட மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கரெக்டாக வரணும், மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி ஈஸி மெத்தடில் செக் பண்ணிக்கலாம். பட்டி எல்லாம் இதெல்லாம் கட் பண்ண பிறகு இங்கேருந்து இங்கே பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குதுன்னு. 3.5 இருக்கா? 3.5 அப்படியே கண்டினியூட்டி, அதாவது டாட்டை மட்டும் விட்டுட்டு கண்டினியூட்டி இப்படியே வச்சு இப்படி பார்க்கணும். 8.5 இருக்குது. ஸோ 8.5 ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், 9 எடுத்துக்கலாம். ஸோ 9 வந்து நம்ம கீழே லென்த்தாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்குங்க. ஸோ அப்போ 2 இது வந்து அப்படியே வந்துடும். நம்ம செப்ரேட்டாக ஓப்பன் கீழே வந்து நிறைய பேர் ஓப்பனாக வச்சு கட் பண்ணி அதை உல்ட்டா பண்ணி அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணாக்கா ரொம்ப ஈஸி. இப்போ 9 inches நான் வந்து எடுத்துக்க போகிறேன். கீழே லென்த்து 9 inches. அப்புறம் ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு எவ்வளோ எடுக்கணுனாக்கா, நம்ம வந்து இதுதான் இப்போ ஃப்ரண்ட்டு, இதுதான் ஃப்ரண்ட்டுனாக்கா இங்கே நம்ம எவ்வளோ வச்சோம், 2 inches வந்து நம்ம எடுத்தோம். இப்போ 2 inches இங்கே எடுத்தோம், இங்கே வந்து 2 inches எடுத்திருக்கோம். திருப்பி வந்து இங்கே வந்து இங்கேருந்து இந்த மெஷர்மெண்ட் கன்சிடர் வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன எடுத்துருக்கோமோ இப்போ இங்கே 2 நம்ம மார்க் பண்ணாக்கா இங்கே அப்போ வந்து 1/2 inch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், 2.5 எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பட்டியில் வந்து மிஸ்டேக்ஸே வராது. இப்போ பாருங்கள், ரெடி வந்து 2 ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து இங்கே அட்டாச்சிங்க்கு மட்டும் தான் 3/4 inch ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம மடித்து திருப்ப போகிறதில்ல, கீழே இங்கே ஆல்ரெடி ஃபோல்டிங்காகவே இருக்குது, அதனால் தேவை கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் 2 தான். சம்டைம்ஸ் எல்லா டைமே 2 வராது, 2 வரும், ஒரு டைம் 2.5 வரும், அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறது தான் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 30 சைஸ் யாராவது இருக்கீங்கனாக்கா அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது 2 பக்கம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா பட்டியில் இப்போ வந்து இப்போ இதுக்கு நம்ம 1.5 inch ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விடுறோம்ல, அதை வந்து இந்த பக்கம் நீங்கள் 1.5 inch ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுடணும். இந்த கீழே இருந்து இந்த பக்கம் 1.5 inch ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். 7.5 7.5ல் பாதி வந்து 3.25. ஸோ இங்கே வந்து சென்டர் வந்து 3.7 வருது. அப்போ 3.7னா இது வந்து நமக்கு எவ்வளோ இருக்குனாக்கா ஒரு 2 inches இருக்கணும் கம்பல்சரி, கம்மியாகக்கூடாது. 2 inches கம்பல்சரி இருக்கணும். அப்புறம் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா. ஸோ உங்களுக்கு புரியலனா திருப்பி போட்டு பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதாகிடுச்சுன்னா இப்போ வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு ஷேப்பு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு, இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ்ஸு, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து இது வந்து ஷேப் வந்து சின்னதாக இருக்கிறதால நமக்கு நிறைய பெண்டிங்காக ஷேப் வரல, நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதால நமக்கு ஷேப் கம்மியாக இருக்குது. இதுவே இங்கே பெருசு இங்கே சின்னதாக இருந்தால் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, இது பின்னாடி பக்கம் பேக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இதில் வந்து டபுள் ஃபோல்டிங் இருக்குது, 1 பீஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்படி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் லைட்டாக ஒரு ஷேப் மாதிரி இப்படி கொடுத்து இங்கே போகும்போது நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டுடலாம். அவ்வளோதான். பட்டி வந்து ரொம்ப வேலை ஈஸியாகிடுச்சு. அது வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணும்போது இதுக்கும் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு இங்கே எவ்வளோ நீங்கள் 2 விட்டால் இங்கே 2.5 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இங்கே அதே மாதிரி தான். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டுனா இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு இப்படி போட்டுக்கிறோம். கட் போட்டுட்டா நமக்கு வந்து இதான் ஃப்ரண்ட்டுன்றது தெரியும். நார்மலாக சில பேர் பேக்கில் போடுவாங்க, நான் வந்து ஃப்ரண்ட்டில் தான் போடுவேன்.
ஸோ இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டாட்டை வந்து நீங்கள் மடிச்சுட்டு இப்படி போன பிறகு பாருங்கள், இது கரெக்டாக வந்து உக்காந்துரும். இவ்வளோ டாட் வந்து நம்ம பிடிச்சிருவோம்ல, இந்த டாட் பிடிச்ச பிறகு இப்போ வச்சு பாருங்கள். 1/2 இன்ச் அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகட்டுமோ அவ்வளோதான் இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்லை, ரொம்பவும் ஜாஸ்தி எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. ரொம்ப இருந்தால் கால்குலேஷனில் மிஸ்ஸிங் ஆகும். ஸோ இப்போ வந்து பட்டி வந்து முடிஞ்சிருச்சு. இதில் எத்தனை பீஸ் வந்திருக்குனாக்கா நம்ம 2 வந்திருக்கு. 2னாக்கா ஒன்றுக்குள்ளே ஒரு இது திருப்பி இதே மாதிரியே இன்னொரு மெயின் கிளாத் நம்ம போட்டுட்டோம்னாக்கா நம்ம 2 வந்து 2 சைடுக்கும் கிடச்சிரும். ஸோ இப்படி வரும் 2 பட்டி. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜரில் வந்து பட்டி கட் பண்ணால் புரியும். சரி, புரியாதவங்களுக்கு திருப்பி பாருங்கள். அப்படி புரியலனா கூட அடுத்த சைஸ்லேயும் நான் இதே ப்ரொசீஜரில் தான் சொல்லுவேன். வேரியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்குமே ஒழிய நான் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. திருப்பி நம்மளது இங்கே இன்னும் மார்க்கிங் வந்து இங்கே பண்ணணும். அந்த மார்க்கிங் இன்னும் டவுன் மார்க்கிங் பண்ணல. ஸோ 2 பீஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், இது ஒரு ஃப்ரண்ட்டு. திருப்பி இதுக்கு இன்னும் நம்ம மார்க் பண்ணணும். இது இங்கே ஒரு பட்டி, இங்கே ஒரு பட்டி, இந்த மாதிரி வரும் ப்ளவுஸு. ஸோ பட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவும் வந்து ஒரே இதுலேயே வீடியோலேயே பார்த்துடலாம். ஏன்னா வந்து செப்பரேட்டாக பார்த்தா இன்னும் ஜாஸ்தி வீடியோஸ் போயிட்டே இருக்கும். அப்புறம் அதே மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம கிளாத்து இவ்வளோ தான் 4 ஃபோல்டிங் இருக்குது. 4 ஃபோல்டிங்கில் நம்ம 3 இன்ச்சஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா சின்ன சைஸ் தானே, 3 இன்ச்சஸ்ஸு. மெஷர்மெண்ட்டும் கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஈக்குவல் பண்ணிக்கணும், எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பார்த்துட்டு. ஏன்னா மேலே இங்கே கரை வந்து கீழே முன்னாடி பின்னாடி இருக்கிறதால இப்படி இருக்கும். இது நல்லா சரி பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படி வரல, ஏன்னா எல்லாருக்குமே கரெக்டாகவே ஃபஸ்ட்டே புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக போட்டுன்னு இருக்கோனாக்கா எல்லாராலையும் ஃபீஸ் பே பண்ணி வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். நம்ம பொட்டிக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மெத்தட் தான் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஸ்டிச்சிங்லேயும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. பட் வந்து ஸ்டிச்சிங் வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன். இப்போதைக்கு கட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின் திங்ஸை கற்றுக்கிட்டோன்னாக்கா, பேசிக்கை கரெக்டாக கற்றுக்கிட்டோன்னாக்கா நமக்கு வந்து மீதி எல்லாமே ஈஸி. பேசிக் கற்றுக்காமல் என்ன டிசைன்ஸ் பண்ணாலும் அந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக பாடியில் வந்து ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் பேசிக்ஸ் நல்லா கற்றுக்குங்க. அப்புறமா வந்து நீங்கள் வந்து டிசைன்ஸ் எது வேணாலும் எந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் டிசைன்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பேசிக்கோட ஃபிட்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ மெயினாக நான் இதை என்ன மோட்டிவேஷனில் பண்ணேனாக்கா, நிறைய பேர் அதில் ஃபீஸ் கட்ட முடியல, நிறைய ஃபோன் பண்ணி குறைச்சிக்கங்க அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஃபீஸ் வந்து ஏன்னா இப்போ கிளாஸ் பே பண்ணி படிக்கும்போது சீக்கிரமாக அவங்களோட டியூரேஷன்ஸ்லேயும் வந்து 3 மந்த்ஸில் முடிச்சிடலாம், 6 மந்த்ஸில். ஸோ நம்ம யூடியூப்பில் வந்து அந்த மாதிரியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமும் பண்ண முடியாது. நம்ம 1 by 1 தான் போட்டாகணும். அதனால் நம்ம வந்து 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வந்து டியூரேஷன்ஸ் வைக்க முடியாது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரம் கற்றுக்கணுன்ற நிறைய பேர் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க கிளாஸு. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முடியாதுன்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் நம்ம ஏதாவது என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறது வந்து இது ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சண்டே வந்து 6:30 to 7:30 நான் கண்டிப்பாக லைவில் இருப்பேன். நீங்கள் லைவில் வந்து நீங்கள் லைவில் மெசேஜ் பண்ணிங்களா, இப்போ என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, இந்த 3 நாள் வீடியோஸ் பார்த்தீங்க, உங்களுக்கு இதில் ஏதோ டவுட் வருது, ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவில் எந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வைக்கணும் மேம் கேட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து லைவில் வந்து ஹாய் ஹவ் யூ அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது போடுங்க. அந்த டவுட்டை வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் 6:30 to 7:30 நான் வந்து எனக்கு வராங்களோ லைவில் இல்லையோ நான் வந்து லைவில் தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன மெசேஜ் போடணுமோ நீங்கள் போடுங்க. அந்த மெசேஜுக்கு வந்து சின்னதாக இருந்தால் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவேன், பெருசாக இருந்தால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லைவில் வாங்க. சண்டே 6:30 to 7:30 எல்லாம் ஃப்ரீயாக இருப்போம். நல்லா சாப்பிட்டு தூங்கி ஏஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டைமில் வந்து நானும் ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பேன். அதனால் அந்த டைம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து சண்டே லைவில் வந்து உங்களுக்கு எதாக இருந்தாலும் நான் ஆனில் தான் இருக்கும். லைவ் வந்து ஆனில் தான் இருக்கும். வராங்க வரல
லைவில் வராங்க வரல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து டவுட் கேட்டால் கூட அவங்களுக்கோசரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ பண்ணிகிட்ருக்கும்போது என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிகிட்டே தான் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட்னாக்கா ஆமோல் வந்து இதுலேயே அப்படியே எழுதுகிறேன். ஆமோல் வந்து 15 ஓகேவா. லென்த்து வந்து 4 வச்சுக்கலாம். லென்த்து வந்து 4 லென்த் 4 ஆமோல் 15 ஸ்லீவ் ரவுண்டு வந்து 9.5. ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஆமோல் வந்து அதாவது ஸ்லீவ் லென்த்து கம்மியாக இருக்க ஆமோலோட ரவுண்டு கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த பைசப் கிட்டே நமக்கு குண்டாக தெரியும் அதனால். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லென்த்து வந்து இப்போ நம்ம 4 வச்சாச்சு. லென்த்து நான் 4 வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அலவன்சஸ், 1/2 இன்ச் மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ். ஓகேவா. இது முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு 9.5 9.5னாக்கா அதில் பாதி எவ்வளோ வரும் பாருங்கள். இப்படி 9.5 வருது. இப்படி டேப் அப்படி மடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்டோடு கிடச்சிரும். நீங்கள் வந்து தேடணும் அவசியம் இல்லை. 4.7 வருது. 4.25. ஸோ 4.25 இப்படி பண்ணியாச்சு. இப்போ 4.25ஓட இப்போ நீங்கள் 4.25 4.5 வச்சுங்க. நம்ம இங்கன்னா 4.25 தான் பண்ணிக்கணும். 4.5 வச்சுக்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு ஜாஸ்தியாக 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஆமோல் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே இந்த மார்க்கிங் இருக்குல்ல, மெயின் மார்க்கிங்லேருந்து இங்கே வந்து ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் வந்து 3. இது வந்து ஸ்லீவ் லென்த்து கம்மியாக இருக்கிறதால நம்ம 2.5 வச்சுக்கிறோம். 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இங்கேக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கேப் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். இந்த மார்க் பண்ண பிறகு இந்த இடம் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து அந்த 6 வச்சுக்கிறோம். இது என்ன, இது எதோட 6னாக்கா நம்ம இங்கே வந்து பார்த்தோம்ல 4.5லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஜாஸ்தி ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம். வரலனா 6.5 வைக்கலாம், வரலனா 7 வைக்கலாம். பட் இதுக்கு வந்து அவ்வளோ ஆகாது, ஏன்னா சின்ன சைஸுன்றதால செட் ஆகிடும். ஸோ 1.5லேயே 2லேயே வந்துடும். மீதி பெரிய மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸ்லீவ் கட்டிங் மெத்தட் வந்து இதுதான், ரொம்ப ஈஸி சிம்பிள் மெத்தட். ஸோ 6 வந்திருக்கா. இப்போ 6 நம்ம 4.5 பார்த்தோமா இங்கே. ஸோ 1.5 இன்ச்சு 6.25 அவ்வளோதான். 1.5 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மார்க்கிங்கோட இந்த மார்க்கிங்கை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் லென்த்து இப்போ வந்து இங்கேயே நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம எதுவும் டச் பண்ணாமல் நல்லா கோலாக வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா. இது ஆன பிறகு நமக்கு இது வந்து இப்படி வந்துடுது லைனு. இந்த லைன் வந்து இங்கே வந்துடுது. நமக்கு இங்கே கொஞ்சம் வந்து பீஸ் பார்த்தலாம் நம்ம பேட்ச் போட்டுக்கலாம். இவ்வளோ சின்ன பீஸ்க்கு ஒரு பேட்ச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஷார்ட் ஸ்லீவு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு இதான் ப்ரொசீஜர். நான் என்னோடய வீடியோவில் எல்லாமே இந்த ப்ரொசீஜர் தான் வரப்போகுது. இது உங்களுக்கு இன்றைக்கி புரியலனா கூட அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், அடுத்தடுத்த சைஸ் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கும்போது புரிஞ்சிடும். ஸோ இது ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இது ஒன்றே மாத்திரம் நம்ம இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஷேப் வந்து எடுத்துக்கலாம். ஷேப் வந்து இந்த பக்கம் கூட எடுத்துக்கலாம். ரெண்டில் எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நமக்கு பாருங்கள். இப்படியே எடுத்துகிட்டு வரும்போது அது மார்க்கிங் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு இப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே 1/2 இன்ச் இப்படி இறக்கி நம்ம இப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். முடிஞ்சிருச்சு. ஷேப் வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து பிரச்சனை இல்லாமல் ஸ்லீவ் எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து என்ன டவுட் இருந்தாலும் போடுங்க மெசேஜில், உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து 2 இன்ச்சஸ், இது 1.5 தான் இருந்தால் போதும். நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் ஸ்லீவ்ன்றதாக எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஷேப் கரெக்டாக பண்ணிக்கலாம். இந்த இடம் பெருசாக தெரியுதுல்ல. ஸோ அப்போ வந்து இப்படி பண்ணிவிட்டு ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேட்ச் எவ்வளோ போடணும், இவ்வளோண்டு தான் கொஞ்சோண்டு வேரியேஷன்ஸு. ஸோ இப்போ 2 ஸ்லீவ் கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள் 2 ஸ்லீவ் இருக்குது. இந்த ஒரு ஸ்லீவு, இன்னொரு ஸ்லீவ் நம்ம இப்படி பண்ணிட்டோம். ஒரு ஸ்லீவ் இப்படி பண்ணணும்.
உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா? இந்த வேரியேஷன்ஸ் வந்து இது ப்ளூ கலராக இருக்கிறதால உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. பாருங்கள், இது வந்து லென்த்து சைடு, இது வந்து ஆமோல் சைடு. ஸோ இப்போ இங்கே ஷேப் வந்து இங்கே கட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஷேப் கட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இந்த இடத்துல ஷேப் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணி மீதியெல்லாம் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவு பட்டி ரெண்டுமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா வந்து புரிகிற வரைக்கும் பேப்பர் கட்டிங்கில் பண்ணுங்கள். அடுத்த என்னோடய வீடியோஸ்லேயும் இதே வரதால் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு சண்டே 6:30 to 7:30 லைவ் வரும்போது நீங்கள் வந்து அதில் மெசேஜாக போட்டாலும் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸ் போடும்போது அதுக்கு நடுவில் உங்களோட கொஷினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக பண்ணுவேன். அது எந்த வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த கட்டிங் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கொஷினுக்கு அந்த ஆன்சர் பெருசாக இருந்தால் அதில் பண்ணுவேன், இமீடியட்டாக இருந்தால் இமீடியட்டாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. வீடியோ பார்த்தீங்களா ஃபுல்லாக? ஸோ இது வந்து ஸ்லீவ் பார்த்துருப்பீங்க. ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறது நான் காமிச்சிருப்பேன். ரொம்ப ஈஸி தான். இதே தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாராலையும் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எல்லாமே இதில் வந்து கவர் பண்ணியாச்சு. பட்டிலேருந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதான் வேலை. ஸ்டிச் பண்ண பிறகு இந்த ப்ளவுஸ் எப்படி வருது அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த சைஸ்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாய்.